ஹைதராபாத்தில் இயங்கி வரக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த நிறுவனத்தில் ரெகுலர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கீழே இயங்கி வரக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரெகுலர் போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் 1, லெபார்ட்டரி அட்டெண்டன்ட் போன்ற டிசிக்னேஷனில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 16/6/2024, அதாவது பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர்கள், ஃபஸ்ட்டு கிளாஸ் பிஇ பிடெக்கில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைனாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். எம்எல்டி, டிஎம்எல்டி, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அதே மாதிரி நியூட்ரிஷன் சம்மந்தமான பிஎஸ்சி கோர்ஸ் முடித்தவர்கள், டிப்ளமோ, டிஎம்எல்டி இந்த மாதிரியான கோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான வேரியஸ் போஸ்ட் இருக்குது. 1 by 1 டீட்டெயில்ஸை நம்ம என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? எவ்வளவு போஸ்ட்டு, அதற்கான சேலரி எவ்வளவு, எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐசிஎம்ஆருடைய NIN, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/6/2024. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது வந்து ஜூலையில் வந்து எக்ஸாம் நடக்கும். அதற்கான ஜூலையில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஜூன் அல்லது ஜூலையில் வந்து ஹால் டிக்கெட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான், 90 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. SC/ST கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ₹1000 மற்றும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் ₹1200 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஆல்ரெடி ஐசிஎம்ஆரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸம்ஷனும் கிடையாது. அவங்க ஆஸ் யூஷுவல் பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடுது, இல்லைனா ஏதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனால் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எது மூலியமாக வேண்டாலும் பே பண்ணலாம். சரிங்களா? ஓகே, சிபிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஹைதராபாத்தில் நடக்கும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். போஸ்ட் நேம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், குரூப் பியில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு பே மேட்ரிக்ஸ் வந்து 6ல் இருக்குது. அதாவது மினிமம் 35,400 ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். மினிமம் ஒரு 40,000 மேலே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதற்கு 30 வயது, 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். 3 வேக்கன்சி இருக்குது. EWSல 2, SCயில் 1 வேக்கன்சியும் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் 3 years பேச்சுலர் டிகிரி நியூட்ரிஷன் இல்லைனா ஃபுட் சயின்ஸு, டயட்டடிக்ஸில் இதில் எதுலையாவது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் 3 வருடம் பிஎஸ்சி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் பி போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேம் இது தான், 18லேருந்து 30 வயது. இதுவும் வந்து லெவல் 6ல் 35,400 இருக்கக்கூடிய ஒரு சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 3 வேக்கன்சி இருக்குது. ஓபிசியில் 1, EWSல 1, SCயில் 1 வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் 3 வருடம் பேச்சுலர் டிகிரி கெமிஸ்ட்ரி வித் பயோகெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரி வித் பயோடெக்னாலஜி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட் வந்து குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அதாவது 35,000 ஸ்டார்ட் ஆகக்கூடிய சேலரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 OBC போஸ்ட்டு இருக்குது. சரிங்களா? இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஇ பிடெக் ஐடி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை. அடுத்தது டெக்னீஷியன் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் சி போஸ்ட்டு. ஸ்டார்டிங்கே வந்து 19,900 ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் அலவன்சஸ்லாம் இருக்கும். இதற்கு 18லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 UR போஸ்ட் இருக்குது. சரிங்களா? இதற்கு +2 அல்லது இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு, +2 அல்லது இன்டர்மீடியேட்டில் 55% மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 1 வருடம் டிப்ளமோ இன் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 10+2+1 இந்த பேட்டர்னில் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பி. அடுத்தது டெக்னீஷியன் 1 பொறுத்த வரைக்கும் இது வந்து குரூப் சி போஸ்ட்டு. சேம் சேலரி தான், 18லேருந்து 28 வயது தான். 6 வேக்கன்சி இருக்குது. URல 4, OBCயில் 1, SCயில் 1. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்
12ஆம் வகுப்பில் 55% முடித்துட்டு அல்லது இன்டர்மீடியட் முடிச்சுட்டு 1 இயர் அட்லீஸ்ட் 1 இயர் வந்து டிப்ளமோ இன் டயட்டெட்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். அதாவது 10+2+1 அப்படின்ற பேட்டர்னில் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்தது டெக்னீஷியன் 1, இது வந்து குரூப் சி போஸ்ட்டு 18லேருந்து 28 வயது, 19,900 ஸ்டார்ட் ஆகும். 2 போஸ்ட் ஓபிசி 1, எஸ்சியில் 1. இந்த போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு அல்லது இன்டர்மீடியட்டில் 55% மார்க் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் 1 இயர் டிப்ளமோ இன் எம்எல்டி டிஎம்எல்டி முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். சரிங்களா? அடுத்தது டெக்னீஷியன் 1, இதுவும் வந்து குரூப் சி போஸ்ட்டு 18லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 19,900 இந்த போஸ்ட்டுக்கான சேலரி ஸ்டார்ட் ஆகுது. 2 ஓபிசி வேகன்சி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு அல்லது இன்டர்மீடியட்டில் வந்து மினிமம் 55%க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் 1 இயர் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெக்னீஷியன் 1 பொறுத்த வரைக்கும் சேம் தான், சி போஸ்ட்டு, சி குரூப்பில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு 18லேருந்து 28 வயது, 19,000 ஸ்டார்ட் ஆகுது. 2 இடபிள்யூஎஸ் வேகன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு அல்லது இன்டர்மீடியட்டில் 55% மினிமம் எடுத்துருக்கணும். 1 இயர் அட்லீஸ்ட் 1 இயர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது லெபார்ட்டரி அட்டெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் சி போஸ்ட்டு. இந்த குரூப் சி போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25 வயது, 18வது ஸ்டார்ட் ஆகுது சேலரி. 7 போஸ்ட் இருக்குது, யூஆரில் 2, இடபிள்யூஎஸில் 5. இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் 50% கண்டிப்பாக மார்க் எடுத்துருக்கணும். அதை முடிச்சுட்டு 1 இயர் வந்து லெபார்ட்டரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது லெபார்ட்டரி அட்டெண்டன்ட் 1 பொறுத்த வரைக்கும் சேம் தான், குரூப் சி போஸ்ட்டு 18லேருந்து 25 வயது, 18,000 ஸ்டார்ட் ஆகுது. 15 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆரில் 8, ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸில் 5, எஸ்சியில் 1 வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்பில் 50% கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். முடிச்சுட்டு 1 இயர் வந்து அனிமல் ஃபெசிலிட்டியில் எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எலிஜிபிள். சரிங்களா? அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறது, வாட்டரிங் பண்ணுறது, இந்த மாதிரியான க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் ரொட்டீனாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா அந்த 2 போஸ்ட் இருக்குல்ல, மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுறது. இந்த 2 போஸ்ட்டுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் அல்லது டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கேண்டிடேட் நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன்லாம் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. ஏஜ் லிமிட்டில் ரிசர்வேஷன் உண்டு. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டில், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருடம் யூஆராக இருந்தால், ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 13 வருடம், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 15 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 3 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டிஃபரெண்ட் பர்சனுக்கு ஆஸ் பர் அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவிலியன் எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப் டு 40 இயர்ஸ் வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து எஸ்சி, எஸ்டியை சேர்ந்த சிவில் எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி இருந்தால் 45 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். விடோஸ், டைவர்ஸ்ட் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப் டு 35 இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரைட். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து காம்பன்சேஷன் டைமும் உண்டு, ஸ்க்ரைப் அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் உண்டு. அதற்கான அனெக்ஷஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனோ அல்லது வந்து கேட்டகரி நீங்கள் வந்து பிலாங்ஸ் டு கேட்டகரி அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான அனெக்ஷரில் இருக்கக்கூடிய ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIN.REES.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ICMR NIN ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்படின்ற வெப்சைட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் வேலிடாக இருக்கக்கூடிய உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து திரும்பியும் வந்து லாகின் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் மற்றும் மொபைலுக்கு வந்து லாகின் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் செகண்ட் திரும்பி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து சைன்இன் கொடுத்து உங்களுடைய லாகின் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு 1 by 1 உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், அகாடமிக் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் ஆர் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்கு போகும். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் வந்து
ஃபீ பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எந்த மோடில் நெட் பேங்கிங்கோ எந்த மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணணும். பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஃபர்தராக வந்து அப்ளிகேஷன் வந்து வரும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ண முடிஞ்சால் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 90 மினிட்ஸுக்கு 90 மல்டிபிள் சாய்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நடக்கும். அதாவது 90 கொஷின்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் இருக்கும். அதே மாதிரி சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? 95% வந்து சிபிடிக்கும் 5% வந்து உங்களுடைய ரிசர்ச் லேப் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு 5% உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அலாட்மெண்ட்டு. வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 வருடம் அல்லது அதற்கு 2லேருந்து 1 வருடத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. 8 வருடத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா 5 மதிப்பெண் கொடுப்பாங்க. இது மாதிரி கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ். நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. 0.25 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு நெகட்டிவ் கொஷினுக்கும் போகும். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமுக்குலேருந்து அடுத்த செலெக்ஷனுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1:3 அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படின்ற லெவலில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நடக்கும். அதற்கான டீட்டெயில்ஸும் வந்து ஒன்ஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 1 by 1 வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பேமெண்ட் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத பேமெண்ட் ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ கொஷின் இருக்கும் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றத 1 by 1 கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. லெபார்ட்ரி அட்டெண்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கும் எந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிலபஸ் வந்து வெப்சைட்லேயே போடுவாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அட்மிஷன் டு த டெஸ்ட்டு வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் எக்ஸாமுக்கு, என்ன ட்ரெஸ் கோடில் வரணும், எப்படி போய் அட்டன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து அக்செப்டபிள் ப்ரூஃப் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது என்னென்ன ஒரிஜினல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் மற்றும் நோட்டீஸ் வந்து செப்பரேட் நோட்டீஸ் வந்து அதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு யூஆர் அன்ரிசர்வ்டு அல்லது இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 40% கண்டிப்பாக எடுக்கணும். ஓபிசி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 35% கண்டிப்பாக எடுக்கணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 30% கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்க்ரீனிங் அடுத்த செலெக்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? அதாவது மார்க் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டிபார்ட்மெண்ட் பீரியடும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ரீசனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன ரீசன்னால் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐசிஎம்ஆர் இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் போஸ்ட் நிரந்தர மத்திய அரசு பணிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து டிப்ளமோ இல்லைனா வந்து பிஇ நியூட்ரிஷன்லேயோ அல்லது வந்து இன்ஜினியரிங்லேயோ முடிச்சிருக்காங்க. இதில் நம்ம பார்த்த ஏதாவது கோர்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறாங்க, ஏதாவது போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.